அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட முழு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரான் நம்பர் இல்லாமலே எப்படி ஈஸியாக டவுன்லோடு பண்ணுறது நாமளே அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏபிஒய் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஏபிஒய்ன்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா nstl.co.in அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழேருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏபிஒய் ப்ரான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள்கிட்ட ப்ரான் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது கிளிக் டு சர்ச் வித் ப்ரான். இப்போ நம்மக்கிட்ட ப்ரான் நம்பர் இல்லை, அதனால் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் டு சர்ச் வித்தவுட் ப்ரான் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சில ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நேம்னு இருக்குது. அதில் உங்களோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஏபிஒய் ஸ்கீம் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டேட்டா பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட்டா பொறுத்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் சென்டரில் ரெண்டாவதாக இருக்க ஸ்டேட்மெண்ட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த இயர் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். ஜஸ்ட் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு முழு டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது உங்களோட ப்ரான் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ப்ரான் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, நீங்கள் ப்ரானில் இது வரைக்கும் அதாவது ஏபிஒய் இந்த திட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க, மாதம் எவ்வளோ போட்டிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் மொத்தமும் ஷோ ஆகும். இது எல்லாமே ப்ரான் நம்பர் இல்லாமலே நாம் இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ப்ரான் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு தான் ஓப்பன் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல், மே, ஜூன்லேருந்து இப்போ 2024 மார்ச் வரைக்கும் வந்திருக்கு. நான் மாதம் ₹106 போட்டுட்ருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதை டவுன்லோடு பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்டர்னு இருக்கும், சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். இப்போ நம்ம சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பிரிண்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் இல்லைன்னா மேலேயே, அதை டவுன்லோட் பண்ணுற ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் ஆகிடும். உங்கள்கிட்ட நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ரான் நம்பரே இல்லாமல் நாம் டவுன்லோடு பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.